ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, பீட்ரூட் பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஜீரகம், 2 பல் பூண்டு, ஒரு பீட்ரூட் ஃபுல்லாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய பீட்ரூட் சேர்த்துக்கணும். இதுக்கு பேபி ஃபுட்டுங்கிறதுனால காய்கறி நிறைய இருக்கணுங்கிறதாக சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், நம்ம பேபி ஃபுட்டுங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது காரம்லாம் இருக்காது, அதனால் உங்களுக்கு உரைக்காது. அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டும் சேர்த்துருக்கேன், இதனால் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு வாட்டர் சேர்த்து இந்த காய்கறிகள் நல்லா முங்குற அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம பீட்ரூட் நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வச்சு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கிறேன். 3 விசில் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட பீட்ரூட் பருப்பு கடையில் ரெடி ஆகிடும். பேபிக்கு நல்லா இதை மசித்து நம்ம கொடுக்கலாம்.